அஜித் அவர்களுடைய விடாமுயற்சி திரைப்படத்துடைய இரண்டாவது நாள் பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷன் வெளியாகி பரபரப்பை கிளப்பியிருக்கு. ஏன்னா விஜய்க்கு போட்டியாக அஜித் வருவார்னு பார்த்தா சிவகார்த்திகேயனுக்கு போட்டியாக அஜித் அவர்களுடைய வசூல் நிலவரம் இருக்குது. ஸோ எதனால் இப்படி ஆணுச்சு, ஸோ விடாமுயற்சி திரைப்படம் எங்கெங்கே எவ்வளோ வசூல் பண்ணியிருக்கு அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். அஜித் அவர்களுடைய விடாமுயற்சி திரைப்படம் இயக்குனர் மகிழ் திருமேனி இயக்கத்தில் அஜித், திரிஷா, அர்ஜுன் மற்றும் பலர் நடிப்பில் அனிருத் இசையமைப்பில் லைக்கா தயாரிப்பில் 250 கோடி பொருட்செலவில் எடுக்கப்பட்டு நேரடியாக தேட்டரில் 6ஆம் தேதி வெளியானுச்சு. வெளியாகும் போது ஒரு மிகப்பெரிய ஓப்பனிங் கிடைச்சாலும் முதல் நாளில் கலவையான விமர்சனம் வந்ததுனால இரண்டாவது நாளில் படத்துடைய வசூல் எல்லா இடங்கள்லையும் 40% 60% பக்கம் அடி வாங்கியிருக்கு. அந்த வகையில் விடாமுயற்சி திரைப்படம் தமிழ்நாட்டில் ஒரு மிகப்பெரிய வசூல் செய்யணும் முதல் நாள்லேயே பார்த்தீங்கன்னா ரசிகர்கள் 40 கோடி வசூல் செய்ததா சொல்லிட்டு இருந்தாங்க. ஆனால் முதல் நாளில் விடாமுயற்சி திரைப்படம் தமிழ்நாட்டில் மட்டும் 26 கோடி ரூபாய் வசூல் பண்ணியிருக்கு. இரண்டாவது நாளில் விடாமுயற்சி திரைப்படம் பாதி வசூல் கம்மியாகி வெறும் 14 கோடி ரூபாய் கிட்ட வசூல் பண்ணியிருக்கு. இன்னும் ஒரு சிலர் இரண்டாவது நாளில் விடாமுயற்சி திரைப்படம் 10 கோடிக்கு கீழே தான் தமிழ்நாட்டில் வசூல் பண்ணியிருக்கிறதா சொல்கிறாங்க. மொத்தம் தமிழ்நாட்டில் 2 நாட்களில் சேர்த்து 40 கோடி பக்கம் விடாமுயற்சி திரைப்படம் வசூல் பண்ணியிருக்கு. ஸோ தமிழ்நாட்டில் பாக்ஸ் ஆஃபீஸ் கிங், ஓப்பனிங் கிங்காக வலம் வந்த அஜித் அவர்கள் கடந்த 6 வருடமாக அவருடைய படங்களுடைய வசூல் விஜய் மற்றும் ரஜினியுடைய படங்களுடைய வசூலை விட முதல் நாள் கம்மியாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் தமிழ்நாட்டில் தமிழ் படமாக முதல் நாளில் அதிக வசூல் செய்த படங்கள் லிஸ்ட்டில் விடாமுயற்சி திரைப்படம் 6வது இடம் பிடிச்சிருக்கு. முதல் இடத்துல பீஸ், 2வது இடத்துல லியோ, அடுத்த இடத்துல சர்க்கார், அடுத்த இடத்துல கோட், அடுத்த இடத்துல வலிமை, அதற்கு அடுத்த இடத்துல தான் விடாமுயற்சி திரைப்படம் தமிழ்நாட்டில் அதிக வசூல் செய்த படங்கள் லிஸ்ட்டில் இடம் பெற்றிருக்கு. மேலும் தமிழ்நாட்டில் அமரன் திரைப்படமே 2வது நாளில் 10 12 கோடி பக்கம் வசூல் பண்ணிச்சு. அதே வசூலை தான் விடாமுயற்சி திரைப்படமும் 2வது நாளில் பண்ணியிருக்கிறதா சொல்கிறாங்க. அடுத்ததாக கர்நாடகாவில் விடாமுயற்சி திரைப்படம் முதல் நாளில் 6 கோடியும் 2வது நாளில் 2 கோடி ரூபாய் வசூல் பண்ணியிருக்கு. மொத்தமாக கர்நாடகாவில் மட்டும் விடாமுயற்சி திரைப்படம் 2 நாட்களில் 6 கோடி ரூபாய் வசூல் பண்ணியிருக்கு. இது அஜித் கெரியரில் அதிக வசூல் கர்நாடகாவில். அடுத்ததாக ஆந்திரா தெலுங்கானாவில் விடாமுயற்சி திரைப்படம் முதல் நாளில் 2 கோடியிலேருந்து 2 கோடியே 1 லட்சம் வரையும் 2வது நாளில் 1 கோடி 50 லட்ச ரூபாய் வசூல் பண்ணியிருக்கு. மொத்தமாக ஆந்திரா தெலுங்கானாவில் விடாமுயற்சி திரைப்படம் 3 கோடி 50 லட்சத்திலிருந்து 4 கோடி ரூபாய் வரையும் ஆந்திரா தெலுங்கானாவில் வசூல் பண்ணியிருக்கு. அடுத்ததாக கேரளாவில் விடாமுயற்சி திரைப்படம் முதல் நாளில் 1 கோடியே 50 லட்சமும் 2வது நாளில் 1 கோடி ரூபாய் வசூல் பண்ணியிருக்கு. 2 நாட்களில் மொத்தமாக 2.5 கோடியிலிருந்து 3 கோடி ரூபாய் பக்கம் கேரளாவில் மட்டும் விடாமுயற்சி திரைப்படம் 2 நாட்களில் வசூல் பண்ணியிருக்கு. அடுத்ததாக நார்த் இந்தியாவில் விடாமுயற்சி திரைப்படம் முதல் நாளில் 1 கோடியும் அடுத்த நாளில் 50 லட்ச ரூபாய் வசூல் பண்ணியிருக்கு. மொத்தமாக அங்கே 1 கோடி 50 லட்சத்திலிருந்து 2 கோடி ரூபாய் பக்கம் வசூல் பண்ணியிருக்கு. அடுத்ததாக இந்தியாவில் விடாமுயற்சி திரைப்படம் முதல் நாளில் 35 கோடியும் 2வது நாளில் 20 கோடி பக்கம் தான் வசூல் பண்ணியிருக்கு. இதில் விடாமுயற்சி திரைப்படம் இந்தியா முதல் நாள் கலெக்ஷனை விஜயோட லியோ படம் தமிழ்நாட்டில் முதல் நாள் வசூல் பண்ணிச்சு. கோட் படம் முதல் நாளில் 31 கோடி ரூபாய் வசூல் பண்ணியிருந்துச்சு. ஆனால் விடாமுயற்சி திரைப்படம் இந்தியாவிலேயே முதல் நாளில் 35 கோடி ரூபாய் தான் வசூல் பண்ணியிருக்கு. அதே போல் அமரன் திரைப்படம் இந்திய அளவில் 2வது நாளில் 20 கோடி பக்கம் வசூல் பண்ணியிருக்கு. அதே வசூல் தான் விடாமுயற்சி திரைப்படமும் 2வது நாளில் பண்ணியிருக்கு. விடாமுயற்சி திரைப்படம் ஓவர்சீஸில் முதல் நாளில் 15 கோடி ரூபாய் வசூல் பண்ணிச்சு. 2வது நாளில் 8லேருந்து 10 கோடி ரூபாய் கிட்ட தான் வசூல் பண்ணியிருக்கு. 2 நாட்களில் மொத்தமாக ஓவர்சீஸில் 25 கோடி ரூபாய் வசூல் பண்ணியிருக்கு. அடுத்ததாக உலக அளவில் விடாமுயற்சி திரைப்படம் முதல் நாளில் 48 கோடி ரூபாய் தான் வசூல் பண்ணியிருக்கிறது அதிகாரப்பூர்வ தகவல் வெளியாயிருக்கு. திரைப்படம் உலக அளவில் முதல் நாளில் 42 கோடி 30 லட்ச ரூபாய் வசூல் பண்ணதா படக்குழு தரப்பிலிருந்து அதிகாரப்பூர்வமாக சொல்லியிருந்தாங்க. ஸோ இந்த 2 படத்துக்கும் 6 கோடி தான் முன்ன பின்ன. அதே போல் விஜயோடைய கோட் படம் 126 கோடியும் லியோ படம் 147 கோடி ரூபாய் முதல் நாளில் வசூல் பண்ணியிருந்துச்சு. ஸோ விடாமுயற்சி திரைப்படம் 2வது நாளில் 30 கோடி வசூல் பண்ணியிருக்கு. ஸோ 2 நாட்களில் மொத்தமாக 75லேருந்து 78 கோடி ரூபாய் பக்கம் விடாமுயற்சி திரைப்படம் உலக அளவில் வசூல் பண்ணியிருக்கிறதா சொல்கிறாங்க. விடாமுயற்சி படத்துடைய 2 நாள் வேர்ல்டு வைட் கலெக்ஷன் கூட கோட் மற்றும் லியோ படத்துடைய முதல் நாள் கலெக்ஷனை பீட் பண்ண முடியல. அந்தளவுக்கு விஜய் உச்சத்தில் இருக்காருன்னே சொல்லணும். அது மட்டும் இல்லாமல் அஜித்துக்கு இணையாக போட்டி போடுற நடிகராக சிவகார்த்திகேயன் அவர்கள் மாறி இருக்காரு. அந்தளவுக்கு அமரன் திரைப்படத்துடைய கலெக்ஷனும் விடாமுயற்சி திரைப்படத்துடைய கலெக்ஷனும் ஒரு சில இடங்களில் 2வது நாளில் சிமிலராகவே இருக்குது. மேலும் அமரன் திரைப்படத்துடைய லைஃப் டைம் கலெக்ஷனை விடாமுயற்சி திரைப்படம் முறியடிக்குமா அப்படிங்கிற கேள்வியும் தற்போது எழுந்திருக்கு. அதுக்கு விடாமுயற்சி திரைப்படத்துக்கு ஓப்பனிங் கிடைச்சாலும் கலைவான விமர்சனம் வந்ததுனால வசூல் 2வது நாளில் அடி வாங்கியிருக்கு. 3வது நாள் ஹாலிடேவாக இருக்கிறதுனால 3வது 4வது நாளில் படம் அதிக வசூல் பண்ண வாய்ப்பு இருக்கிறதா கணிச்சிருக்காங்க. ஸோ விடாமுயற்சி திரைப்படத்துடைய வசூல் ரொம்ப கம்மியாக இருக்கிறத பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? ஸோ விடாமுயற்சி திரைப்படம் மொத்தமாக எவ்வளோ வசூல் பண்ணும் அப்படிங்கிற கருத்தை கமெண்ட்டில் லீவ் பண்ணுங்கள். இதில் பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.